Hello guys, welcome to Dugout Friends YouTube channel. லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே ஆதிக் டு சிஎஸ்கே ட்ரேட் ரூமர் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கோச் பற்றின ஒரு அப்டேட்டுமே நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் டகவுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே சிஎஸ்கே கிட்ட ஹார்திக் பாண்டியாவை கொடுக்க தூபே ப்ளஸ் ஆயுஷ் மாத்திரையை கேட்டுட்டு இருக்காங்க. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ஆயுஷை ஃபியூச்சராக பார்க்குறாங்க. ஸோ ஆயுஷ் மாத்திரையை கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக சிஎஸ்கே இப்போது தூபே ப்ளஸ் டிவால் பிரபேஸை கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரப்போசல் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வச்சுருக்காங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இந்த டீல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் அண்ட் டவுட்டுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ இன்னொரு நியூஸ்மே வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஆர் ரெடி டு கிவ் தூபே ப்ளஸ் பிரிவிஸ் ப்ளஸ் ஒரு 10 crore கேஷ் டீல் வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப்டர் ஃப்ளம் ரெசிக்னேஷன் தோனி வந்து கண்ட்ரோல் எடுத்தார், மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற கண்ட்ரோல். அப்போது வந்து அவர் ஹார்திக் பாண்டியாவை சிஎஸ்கேல கொண்டு வரதுக்கு ஒரு ஆல் கேஷ் டீலை ட்ரை பண்ணார். பட் எம்ஐ மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து அதை டைரெக்டாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் சிஎஸ்கே இப்போது இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி போயிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹார்திக் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து கொடுத்து அவங்களோட ஐபிஎல் டைரக்ட் ரைவல் சிஎஸ்கே வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த ட்ரேட் மூலமாக அவங்களுமே ஒரு ஈக்குவல் பெனிஃபிட் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் அவங்களுமே கேட்குறாங்க. அதனால தான் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சிஎஸ்கே கிட்ட தூபே ப்ளஸ் ஆயுஷ் மாத்திரையை கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சிஎஸ்கே ஆயுஷை கொடுக்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆயுஷை மட்டும் சிஎஸ்கே சைட்லேருந்து கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக போட்டு சிஎஸ்கே போட்டு பொலன்னு பொழப்பாங்க. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, 2025 சீசன்லேருந்தே சிஎஸ்கேக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரை யார் இருக்காருன்னா அது ஆயுஷ் மாத்திரை தான். ஸோ அந்த பையன் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சு கொடுத்துட்ருக்கான் சிஎஸ்கேக்காக மோஸ்ட்லி எல்லா மேட்சஸ்மே. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு 6th ட்ராஃபி வாங்கி தரப்போகிறது ஆயுஷ் மாத்திரைன்னு தான் தோணுது. ஸோ இந்த ஹார்திக் பாண்டியா ட்ரேட் டீல் எப்படி ஃபைனலைஸ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் எம்ஐ சைட்லேருந்து தூபே ப்ளஸ் பிரிவிஸ் இல்லைனா தூபே ப்ளஸ் அன்சுல் கம்போஜ், அவங்க 2 பேருமே வந்து ஆல்ரெடி எம்ஐ ஃப்ரான்ச்சைஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் இருக்க மாதிரியே வந்து ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி எம்ஐ சைட்லேருந்து எதிர்பார்க்குறாங்க. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிவிஸும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ரியாலிட்டி என்னென்னா, ஹார்திக் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து ட்ரேட் பண்ணி எடுக்கணும்னா சிஎஸ்கே அவங்களோட குட் பிளேயர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நடுவில் இன்னொரு ட்ரேட் அப்டேட்டுமே வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி கிட்ட இருந்து சிஎஸ்கேக்கு ஒரு ட்ரேட் அப்டேட் வந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து ஜேமி ஓவர்டனை கேட்டிருக்காங்க. அதுக்கு இன் ரிட்டர்ன் அவங்க யாரை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிம் டேவிட் ப்ளஸ் ஜிதேஷ் சர்மா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை இவங்க 2 பேருமே கொடுக்குறான்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசலுமே ஆர்சிபி சைட்லேருந்து வச்சாங்க. பட் சிஎஸ்கே சைட்லேருந்து இந்த ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜேமி ஓவர்டனை கொடுக்க போகிறது இல்லைன்ட்டு. அடுத்ததாக கோச் பற்றின அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கே எந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் கோச்சுக்கும் போக போகிறது இல்லைன்ற நியூஸ் தான் வந்திருக்கு. ராகுல் டிராவிட் சிஎஸ்கேவோட கோச் ஆக போகிறது இல்லை. சிஎஸ்கே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் சிஎஸ்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோச் வந்து எப்படின்னா, அவங்க வந்து எம்எஸ்டி கண்ட்ரோலில் இருக்கணுன்ற மாதிரியான கோச்சை தான் எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் எம்எஸ்டி தான் வந்து டிசிஷன்ஸ் எடுப்பாது. அந்த டிசிஷனை அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு கோச் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லைக் எப்படி ஃப்ளம் இருந்தாரோ, இப்போ டீமோட பிளேயிங் 11 எல்லாமே வந்து தோனி தான் டிசைட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோச்சாக வரதுக்கான சான்ஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக வர நியூஸஸ் வச்சு பார்க்கும்போது எம்எங் பதானி தான் சிஎஸ்கேவோட கோச்சாக வருவாருன்ற மாதிரியான நியூஸஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து அதுக்கான ஆர்டிக்கல் எதுனா ரிலீஸ் ஆகிடுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹார்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்குமா நடக்காதா? சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கோச்சாக எம்எங் பதானி வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா டகவுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.